ஹாய் சமீபே ஏஜென்ட் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது ஆப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. புது ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னா பேங்கிங் சர்வீஸ் எல்லாமே நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். பழைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பில் பேமெண்ட் டிடிஹெச் ரீசார்ஜ் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். புது ஆப்பில் வந்து உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே ஆட் பண்ணியிருக்கனால ஏஜென்ட் எல்லாருமே கேஒய்சி வந்து கம்பல்சரி அப்டேட் பண்ணியிருக்கணும். கேஒய்சி பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூபிஐ ஆட் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் கேஒய்சி பண்ணலன்னா உங்களால் வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் பண்ண முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். செல்ஃப் லோடிங் வந்து ஒர்க் ஆகாது சரிங்களா. கேஒய்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் நம்ம ஆப்போட லாகின் பண்ணோன்னா ஃப்ரண்ட் பேஜ் தான் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ ஆட் மணியில் போனீங்கன்னா பேமெண்ட் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டும், ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் கேஒய்சினா. அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஆப் லாகின் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹோமு, ரெண்டாவது வந்து ரிப்போர்ட்டு, மூணாவது வந்து ப்ரொஃபைலு சரிங்களா. அதில் மூணாவது இருக்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் போட்டிருக்கும் ப்ரொஃபைலு, மை கேஒய்சி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் மை கேஒய்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கேஒய்சி பண்ணுறதுக்கு வந்து ஏஜெண்டோட ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ வேணும், பேன் கார்டு ஃபோட்டோ வேணும், செல்ஃபி இல்லைனா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த 4மே வந்து கம்பல்சரி வேணும். இது இருந்தால் மட்டும்தான் கேஒய்சி அப்ரூவல் ஆகும். இதுக்கு வந்து உள்ள ப்ரொஃபைலில் போயிட்டு மை கேஒய்சி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து என்டர் யுவர் ஆதார் நம்பர், ஐடி யார் நேமில் இருக்கோ அவங்களோட ஆதார் நம்பர், அது கீழே அவங்களோட பேன் நம்பர் சரிங்களா. இந்த 4 இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆதாரோட ஃப்ரண்ட் ஃபோட்டோ, ரெண்டாவது வந்து ஆதாரோட பேக் ஃபோட்டோ, மூணாவது வந்து பேன் கார்டோட ஃபோட்டோ, நாலாவது வந்து உங்களோட ஃபோட்டோ. இது எல்லாமே கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணோடனே உங்கள் கேலரிக்குள்ளே போகும். அந்த இமேஜ் என்னவோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆயிரும். எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இங்கே மேலே அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கேஒய்சி நியர். எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு அப்டேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து கம்பெனிக்கு வந்துடும். கம்பெனிக்கு வந்ததுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வந்து உங்களுக்கு கேஒய்சி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் இமேஜ் எதுவும் கிளியராக இல்லை அப்படின்னோம்னா ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் திரும்ப வந்து இமேஜ் வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கேஒய்சி அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா யுவர் இகேஒய்சி இஸ் பெண்டிங் காட்டுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து யுவர் இகேஒய்சி இஸ் அப்ரூவ்னு வந்துடும். ரிஜெக்ட் ஆனால் ரிஜெக்ட்னு வந்துடும். அது கீழே ரீசன் வந்து என்ன ரீசனோ அதை போட்டுருவாங்க சரிங்களா. ஒன்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயில் வந்து அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம், மணி ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆதார் ஏடிஎம் மைக்ரோ ஏடிஎம்மை தவிர மீது எல்லா சர்வீஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் ஏடிஎம் மைக்ரோ ஏடிஎம்க்கு கேஒய்சி அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஆதார் ஏடிஎம்குள்ளே போய் நீங்கள் அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது பேசிக்காக நீங்கள் கேஒய்சி பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரீசார்ஜ் பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை வந்து வேலெட்டில் லோட் பண்ணி நீங்கள் எடுக்க முடியும். அதனால் வந்து எல்லாருமே கேஒய்சி வந்து அப்லோட் பண்ணி அப்ரூவல் வாங்கிக்கோங்க சரிங்களா. மொபைல் நம்பர் கீழே கொடுக்குறோம். இது புது ஆப்போட லாகின். யாரும் பழைய ஆப்பில் ட்ரை பண்ணாதீங்க, பழைய ஆப் ஒர்க் ஆகாது. புது ஆப்பு லிங்க் எல்லாமே அனுப்பியிருக்கோம். புது ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ, நன்றி.